பொருளாதாரத்தை கொள்கை ரீதியாக வலுப்படுத்துவதனூடாய் ஒரு பொருளாதார சமநிலையிலே எதிர்காலத்தை திறம்பட கொண்டு நடத்தலாம் என்று ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக அட்வகாட்டா குரல் மூலமாக நாங்கள் வாரம் நேர்காணல் தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இம்முறையும் இந்த வாரமும் உங்களை வணக்கம் கூறி வரவழைக்கிறோம் உறவுகளே. இன்றைய தினம் நாங்கள் கலையகத்துக்கு அழைத்திருப்பது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு கணேசமூர்த்தி அவர்கள். கலாநிதி கணேசமூர்த்தி அவர்கள் நீண்ட காலமாக பொருளியல் சார்ந்த விழிப்புணர்வை எப்போதுமே மக்களுக்கு தரக்கூடிய ஒருவர். வணக்கம் சார். வணக்கம் கஜிமோன். நீண்ட காலத்துக்கு பிறகு. ஆமாம் சார், இப்போ இந்த கோவிட்டுக்கு பின்னர் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஒன்று எங்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்டது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதன் பின்னர் இலங்கை வடிவமைத்த கொள்கை உசித்துடையதாக இருந்ததா? உசித்துடையதாக இருந்ததா இல்லையா என்பதை விட கட்டாயமாக வலிந்து திணிக்கப்பட்டது என்று சொல்லலாம். வேறு வழி இல்லை. வேறு வழிகள் இருந்தாலும் கூட அந்த நேரத்திலே அந்த நிறுவனத்தை நாடுவதை தவிர வழிகள் இருக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் அதை முன்னதாகவே செய்திருந்தால், இந்த வந்தபின் காப்போம் என்ற நிலைமையை விட்டு வருமுன் காப்போம் என்ற நிலையிலே சர்வதேச நாணயத்தை நாடியிருந்தால் இந்த பொருளாதார கொள்கை இதைவிட ஒரு பொதுமக்களுக்கு சற்று ஆசுவாசப்படுத்தக்கூடிய வகையிலே, ஒரு மூச்சு விடக்கூடிய வகையிலே அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு கோவிட் மட்டும்தான் காரணமா அல்லது எமது நிர்வாக சீர்கேட்டினால் நிதி இல்லை முகாமைத்துவத்தின் சிக்கலும் காரணமா? இரண்டும் இணைந்து வந்ததாக சொல்லலாம். ஏனென்றால் 2019 ஆண்டினுடைய அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து நாட்டினுடைய விவசாயத்துறையிலே ஒரு கடுமையான ஒரு விளைவு ஏற்பட்டது. இந்த அரசியல் தீர்மானம் ஒன்றை எடுத்து நாட்டு மக்களுக்கு விஷம் கொடுக்கக்கூடாது உணவு உண்பதற்கு என்று சொல்லி இயற்கை விவசாயத்துக்கு மாறுகின்றோம் என்று சொல்லி 24 மணி நேரத்திலே ஒரு முடிவு கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில் விவசாய விளைச்சல் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த காலம். அதற்கு முன்னர் கூட உள்நாட்டு உற்பத்தியிலே விவசாயத்தின் பங்கு பெரிதாக இல்லை, ஒரு 7% தான் இருந்தது. இல்லை, ஏனென்றால் அடுத்து முன்வந்த காலப்பகுதியில் இதை போல ஒரு நெருக்கடி வந்த போது எல்லாமே மக்களை வீழாமல் காப்பாற்றியது விவசாயத்துறை தான். என்னதான் இருந்தாலும் கூட மக்களுக்கு உணவு இருந்தது. அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை கொண்டு செல்லக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக பெருந்தோட்டத்துறையினுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருந்தது, பங்களிப்பு தொடர்ந்து இருந்தது. இந்த விவசாயத்துக்கான அந்த வளமாக்கி பிரச்சனை என்பது மிக மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தியது. பணப்பொருளாதார பண பயிர்கள் தொடர்பில் மட்டுமல்லாமல் சாதாரண குடிமக்களுடைய விவசாயம் தொடர்பிலும் ஏற்படுத்தியது. அது ஒரு காரணம். ரெண்டாவது, ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் பிழையான கொள்கைகள். என்றால் சரியான நேரத்திலே ஒரு பொருளாதாரம் வீழப் போகிறது என்பதை நாங்கள் முன்கூட்டியே கணிக்கலாம். 2015 ஆண்டிலிருந்தே இலங்கையுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பொருளாதார வளர்ச்சி வீதம் மெதுவடைந்து கொண்டு வந்தது, குறைந்து கொண்டு வந்தது. அந்த குறைவு தொடர்ந்து இப்படியான நிலைமைக்கு கொண்டு வரும் என்று சொல்லி 2012 ஆண்டிலிருந்தே ஒரு எதிர்குரல் இருந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் கூட சார் இந்த ஆண்டறிக்கைகள் அரசை காப்பாற்றக்கூடிய ஆண்டறிக்கையாகவே கொண்டு வந்தன. அந்த பின்னர் சரியாக ஆராய்ந்து பார்க்கும்போது தான் அதல பாதாளத்தில் தள்ளப்பட்ட பின்விளைவுகள் பின்னால் தெரிந்தன. இல்லை, அப்படி இருக்கவில்லை. இல்லை என்னென்றால் இந்த மத்திய வங்கி ஆண்டறிக்கைகளை வாசித்து புரிந்து கொள்ளக்கூடிய எத்தனை பேர் நாட்டில் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் சொல்லப்பட்ட அவர்கள் சொல்லாமல் இல்லை, ஆனால் சொல்லிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்தோமா என்பதுதான் முக்கியமான கேள்விக்குறி. அதை சொல்லாமல் இல்லை. சில வேளைகளிலே மத்திய வங்கியால் தரப்பட்ட தரவுகள் உதாரணமாக கொண்டு எடுப்போம். இலங்கையினுடைய சென்மதி நிலுவை என்று சொல்கிறார்கள். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்லுகின்ற பணம், இலங்கைக்கு உள்ளே வருகின்ற பணம். இப்போ இந்த ரெண்டும் பெரும்பாலும் இலங்கைக்கு பாதகமாக தான் இருந்திருக்கிறது, தொடர்ந்து பாதகமாக இருந்திருக்கிறது. ஆனால் சில காலங்களிலே அது மிகையாகவும் இருந்திருக்கிறது. அப்போ மிகையாக இருக்கிறதுக்கு காரணம் கடன் வாங்குறது. கடன் வாங்கி அந்த வருகின்ற பணம் அதிகம் என்று காட்டி நாங்கள் எங்களுடைய வெளிநாட்டுத்துறை உறுதியாக இருக்கிறது என்று மத்திய வங்கி சொன்னால் ஆமாம் என்று கைத்தட்டுகின்ற ஒரு கூட்டமும் இருந்தது. நீங்கள் கூற வருவது எக்கனாமிக் லிட்ரேச்சரில் இருக்கக்கூடிய தளம்பல் தான். அதாவது அது எப்படி கையாளுது, எப்படி பார்க்குறேன்னு தெரியாமல் மேலோட்டமான பார்வையில் அது சக விளைவு என்று நினைத்து கொண்டிருப்பது உண்மையிலே அது சக விளைவு. நிச்சயமாக. என்றால் அது பற்றிய அந்த அந்த புரிந்துணர்வு சாதாரண பொதுமகனுக்கு இருக்காது, வாய்ப்பும் குறைவு. ஆகவே அந்த பொருளாதார எழுத்தறிவு என்பது நம்முடைய நாட்டிலே அவ்வளவு பெரிதாக இல்லை. எனவே இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் அதற்கான களத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய நிலைமையும் இருக்கிறது. உண்மை. ஏனென்றால்
இலங்கையினுடைய ஊடக கலாச்சாரமும் அரசியல் பின்னோக்கிய கலாச்சாரமாக இருப்பதனால் ஆமா. நாங்கள் எப்போதுமே அதன் உண்மைத்தன்மை, அதாவது குறிப்பாக பொருளாதாரத்திலே உண்மைத்தன்மையை பற்றி சொல்ல முடியும். என்னென்ன இந்த மனிப்புலேஷன் என்று சொல்லப்படுகிற இப்போ மயக்கத்தன்மையுடன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஊடகத்துக்கு இலகுவாக கொடுத்து விடலாம். ஆக உங்களுடைய கேள்விக்கு பதில் என்னவென்று சொன்னால், உசிதமா இல்லையா என்பதை விட வேறு மாற்றுத் தெரிவுகள் இல்லை என்ற இல்லை அடிப்படையிலே கடினமான ஒரு பொருளாதார கொள்கையை ஏற்று செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதன் பின்னர் மெதுமெதுவாக குறிப்பாக IMF சர்வதேச நாணய நிதிய கட்டளைகள் ஓரளவு செயற்படுத்தப்பட்டு கொண்டு வந்தன. அதன் பின்னர் அந்த கட்டளைகளை நடைமுறைப்படுத்துவதிலுமே இலங்கை மிக பாரிய அளவிலே பின்னோக்கியது, குறிப்பாக இந்த அரச கொள்கை செயற்பாடுகளினால். இப்போதும் அதன் பின்விளைவுகள் வந்தது போல் தெரிகிறது. இந்நேரத்திலே இப்போ குறிப்பாக அமெரிக்காவினுடைய டரிஃப் இன்னும் அதிக அழுத்தங்கள் கொடுத்தது போல் தெரியவில்லையா சார்? இலங்கையினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே நான் உங்களுடைய அந்த தீர்வை பற்றிய கேள்விக்கு பிறகு வருகின்றேன். இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு எளிதிலே உடைந்து பப்படம் போல நொறுங்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் கிடையாது. இதற்கு முன்னர் பிரச்சனைகள் ஏற்பட்ட போது, சுனாமி போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்ட போது, யுத்த சூழ்நிலை இருந்த போதிலும் கூட இலங்கையினுடைய பொருளாதாரம் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு மேலெழுந்த ஒரு பொருளாதாரம். ஆனால் பெரிய பாரியொரு பாய்ச்சலை காணாவிட்டாலும் கூட விழவில்லை என்றால் அந்த இப்படியான பொருளாதார நெருக்கடிகளின் போது உலக நாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். சிரியா, லிபியா போன்ற நாடுகளை பார்த்தால் அவர்களுடைய பொருளாதாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, மக்களுடைய உடைப்பு இல்லை. அதிலிருந்து மீண்டு வருவதற்கு ஆகின்ற காலம் மிக நீண்ட காலமாக இருந்தது. ஆனால் இலங்கை அப்படி அல்ல. சுனாமிக்கு பிறகு பொருளாதாரம் வெகு விரைவாக மீண்டது. குறிப்பாக இந்த கோவிட்-19 அந்த ஆண்டிலே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு பாரிய வீழ்ச்சி இருந்தாலும் கூட 21ஆம் ஆண்டிலே அது மீண்டெழுந்தது. அதை தொடர்ந்து வந்த பொருளாதார நெருக்கடி தான் அதனை பின்தள்ளியதை ஒழிய இலங்கையினுடைய பொருளாதாரம் தானாக வீழ்ந்த ஒரு பொருளாதாரம் அல்ல, வீழ்த்தப்பட்ட பொருளாதாரம். இருப்பினும் இலங்கை பொருளாதாரம் ஸ்திரமான பொருளாதாரம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, ஸ்திரமான பொருளாதாரமாக அதனை முன்கொண்டு செல்வதற்குரிய உரிய திட்டங்கள் அவசியம். அது இல்லாமல் போவதற்கான காரணங்கள் நீங்கள் சொன்னது போல ஒரு அரசாங்கம் வரும், ஒரு கொள்கையை அமல்படுத்தும். அந்த அரசாங்கம் இருக்கிற போதே அடுத்த காலகட்டத்துக்கு 2005ஆம் ஆண்டு வந்த அரசாங்கம் மைந்த சிந்தனையை கொண்டு வந்தது. 2010 அது மைந்த சிந்தனை 2ஆக மாற்றப்பட்டது. 3வது காலப்பகுதி ரணில் விக்ரமசிங்க அவருடைய காலப்பகுதி பிரதமராக இருந்து அதிலே இன்னும் ஒரு விஷன் ஸ்ரீலங்கா 2025 என்று கொண்டு வரப்பட்டது. கோட்டாபய ராஜபக்ச வந்தார், அவர் இன்னொன்றை கொண்டு வந்தார். இவை எதிலுமே ஒரு தொடர்ச்சியை நாங்கள் காண முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதற்கு முன்பும் இதே நிலைமை தான். அப்படின்னா அதுக்கு போட்ட திட்டம், அதை அமுல்படுத்துவதற்கு போட்ட வரைவுகள், இவை அனைத்துக்கும் எவ்வளவு விரயமான பணம் சென்றிருக்கும். ஏனென்றால் அது ஒருபோதுமே அந்த முன்னர் ஏற்பட்ட திட்டத்துக்கு என்ன நடந்ததென்றோ அதனுடைய வெற்றி தோல்வி பற்றியோ அதிலிருந்து கற்ற பாடங்கள் பற்றியோ இவர்களுமே அதை பற்றி பேசியது கிடையாது. எனக்கு இப்போ ஞாபகம் வருகிறது, 15 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் அந்த அரசு கொள்கைகள் ஸ்திரமாக இருக்க வேண்டும்னு பேசினோம். ஆமாம், நம்ம இன்னும் சரி வர இல்லை, அப்படிதான் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இப்போ இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பின்னர் ஒரு கடினமான ஒரு சூழலை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. எங்களுடைய பொருளாதார கொள்கை நெருக்கடிக்கு காரணம் நிரம்பல் பக்கத்தில் இருந்த விளைவு, அதாவது உற்பத்தி பக்கத்தில் ஏற்பட்ட பின்னடைவு. உற்பத்தி பக்கத்தில் இருந்த பின்னடைவுன்னு சொல்ல உற்பத்தி குறைந்தது காரணம். வெளியிலிருந்து எங்களுக்கு பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாமல் போனது அந்நிய செலாவணி நெருக்கடியின் காரணமாக. மூலப்பொருட்கள் இல்லாமல் உள்நாட்டிலே உற்பத்தி செய்ய முடியாது. விவசாயத்துக்கு தேவையான உரம் வளமாக்கி மற்றும் விவசாய கிருமிநாசினிகள் இல்லாமல் விவசாய விளைச்சலை அதிகரிக்க முடியாது. ஆகவே உணவுப் பொருளை இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது, பற்றாக்குறை ஏற்பட்டது. ஆக இதுகளுக்கெல்லாம் நிச்சயமாக காரணம் இயற்கையாக இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்ட ஒரு ஏற்றிறக்கம் இல்லை, அது பொருளாதார கொள்கையின் காரணமாக. இயற்கையாக என்று சொன்னாலே அரசியல் கொள்கைகளால் ஏற்பட்டது, அவ்வளோதான். சரி, இப்போ நாங்கள் ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை, கேள்வி நிரம்பல் சார்ந்து கொஞ்சம் ஆழமான ஒரு பொருளியல் போக்கை பேசுகிறோம். அடிப்படையாக இலங்கை பெரிதாக இல்லை, ஒரு 30 வருடங்கள் உள்நாட்டு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் கூட எமக்கு தேவையான உணவுகளை கையாளக்கூடிய அளவுக்கு ஓரளவு, நாங்கள் பெரிதளவு இல்லாட்டியும் ஓரளவு சுவாசிக்கக்கூடிய நிலையில் இருந்த நாடு தானே சார்? ஆமாம். ஏன் இந்த மாற்றம் சடுதியாக நாங்கள் இறக்குமதியை நம்பி உணவு பழக்க வழக்க முறைக்கும் செல்ல வேண்டியதாக போயிட்டு? உணவு உற்பத்தி நீங்கள் பார்த்தால் இதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்லலாம். இலங்கையிலே ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்வதற்கு ஆகின்ற செலவு, அதனுடைய விலை பக்கத்திலே இருக்கின்ற இந்தியாவிலே ஒரு கிலோ அரிசியை உற்பத்தி செய்வதற்கு ஆகின்ற விலையை விட மிக மிக அதிகம். இதுதான் நிலைமை. அரிசி மாத்திரமல்ல,
அனைத்து உப உணவுப் பொருட்களை நீங்கள் பார்த்தால் அவை அத்தனையையும் இந்தியாவிலே இலகுவாக உற்பத்தி செய்து இறக்குமதி செய்து விட முடியும். ஆகவே இங்கே இருக்கின்ற பொருட்கள் விலை கூடிய பொருட்களாக இருக்கிறபடியினாலே அந்த இறக்குமதிகளை இங்கே அனுமதித்தால் உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் அதனை விற்க முடியாத ஒரு சூழல் வரும். நீங்கள் பார்க்கலாம், வெளிமடையிலிருந்து வருகின்ற கிழங்கு 400 ரூபாய் இருக்கிற போது இறக்குமதி செய்யப்படுகின்ற கிழங்கு 300 ரூபாய் 350 ரூபாய்க்கு விற்கப்படும். ஒரு நுகர்வோராக நாங்கள் மாம்பழத்தின் விலை ஆஸ்திரேலியா அப்பலை விட விலை கூட. அப்போ இந்த உள்நாட்டு உற்பத்தி என்பதை பெருக்காமல் அதற்கான அந்த நாங்கள் பார்த்தோம், கிராமப்புறங்கள் எல்லாம் சென்று பார்த்தால் மஞ்சள் கலரிலே சோடம்பழங்கள் இருப்பதை நாம் காணலாம். கிராமப்புறங்களிலே கூட அந்த நாரத்தை பழம் கூட மஞ்சள் கலரில் இருக்கும். அப்படியான ஒரு பழம் இலங்கையில் உற்பத்தி செய்யப்படுவது கிடையாது. ஆகவே தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்பட்டது. ஒரே காரணம், அவை மலிவாக இருந்தவை. இங்கே அதை நாங்கள் சொல்கிற இந்த கம்படிட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது வெளிநாடுகளில் உற்பத்தியின் பெருமானம் சந்தையில் உலக சந்தையில் விலை குறைக்க அதுக்கான கேள்வி எப்போதும் அதிகமாக இருக்கும் என்ற அடிப்படை ஒன்று இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரியான சூழல், கோவிட், அதே போன்று மிகப்பெரிய நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, இறக்குமதி செய்ய முடியாது. இந்த சூழல்களில் தான் நாம் உள்நாட்டு சுயமாக சுவாசிப்பதற்கான பெருமானம் விளங்கும். நமக்கு 2 முறை அல்ல, பல முறை இப்படி எங்களுக்கு புரிந்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து அதை கொண்டு நடத்துவதிலே தவறிழைத்திருக்கிறோம். ஆமாம். இப்போது இதை நாங்கள் வேறு விதமாக பார்க்கலாம். இப்போது இந்த இலங்கையர்களை பொறுத்த மட்டிலே சுதந்திரம் பெற்ற காலப்பகுதியிலிருந்தே இறக்குமதி பொருட்களை அதிகமாக பயன்படுத்திய மக்கள், அதிலிருந்து மீண்டு வருவது கடினம். 77ஆம் ஆண்டு இறக்குமதி செய்ய வேண்டும் என்றதுக்காக வாக்களித்து அரச மாற்றின காலம் இருக்குது. அப்படி பார்க்குற போது உள்நாட்டு உற்பத்தியை நாங்கள் அதிகரிக்க வேண்டுமாக இருந்தால் அதற்கான தொடர்ச்சியாக பதவிக்கு வந்த அரசாங்கங்கள் இந்த விவசாயத்துறைக்கு உரிய மானியங்களை வழங்கி, கடன்களை வழங்கி, உத்தரவாத விலை திட்டங்களை வழங்கி அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்ததை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனாலும் கூட அவ்வாறான சப்போர்ட் உதவிகள் இருந்தாலும் கூட உற்பத்தி செய்யப்படுகின்ற விளைபொருட்களுடைய விளைச்சல் குறைவு, அதனால் அவற்றுடைய விலை அதிகம். மற்றும் எங்களுடைய காணிகள், எங்களுடைய அந்த விவசாய நிலங்களுடைய அளவு பருமனை எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 ஏக்கரை விட குறைந்த நிலங்கள் தான் மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்தியா போன்ற நாடுகளிலே பல ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் அவை பயிரிடப்படுகின்றன. ஆகிய 1 ஏக்கருக்கு 1 கிலோவுக்கான உற்பத்தி செலவு மிக மிக குறைவாக இருக்கும். இங்கே குறைவு. அந்த விளைச்சலோடு பார்க்கின்ற போது 1 கிலோவுக்கான உற்பத்தி செலவு அங்கே குறைவாக இருக்கும். இங்கே அதிகமாக இருக்கும். ஆகவே இறக்குமதி செய்வது லாபகரமானதாக இருக்கும். ஆக அந்த நிலங்களை வேறு பயிற்சிகளுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஒரு கருத்து வரும். இப்போது உலக நாடுகளிலே சில திட்டங்கள் இருக்கின்றன. இந்த காணிகளை அரசு கையகப்படுத்தி பெருமளவிலேயே பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலே இந்த விவசாய தொழில்நுட்ப திட்டங்கள் இருக்கின்றன. தனியார் நிலங்களை அரசு குத்தகைக்கு வாங்கி அதை பெரிய அளவிலே செயற்படுத்தி அதன் பின்னர் அதை நெல் சாகுபடி செய்கிற அமைப்பு முறை, இவ்வகையான திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் ஒரு துறை சார்ந்த விற்பனத்துவத்தை இலங்கையிலே செய்ய முடியாது. ஏன்னா நீண்ட காலமாக விவசாய நாடு அல்ல. இல்லை, இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே அரச காணிகளை தனியார் நபர்களுக்கு பகிர்ந்து அளிப்பது தான் அரசாங்கத்தினுடைய கொள்கை. அவ்வாறு இல்லாமல் தனியார் காணிகளை அரசாங்கம் எடுத்து பண்ணைகளை அமைத்து பயிர் செய்கின்ற அந்த போக்கு இலங்கையிலே இல்லை. இனியும் கூட அப்படியான முறை வரும் வாய்ப்பும் குறைவுதான். வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் சொல்வது சரி. ஒரு அதிவேக வீதிக்கு இடம் வாங்குறதுக்கே வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 40 வருஷமாக வழக்கு போய் கொண்டிருக்கிற சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. இதுதான் நிலைமை. ஆகவே இந்த விவசாய விளைச்சலை நாங்கள் உள்நாட்டிலே விவசாயத்தை பெருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அது அரசாங்கத்தினுடைய மானியத்தினூடாக தான் சாத்தியப்படும். சரி, இப்போ புள்ளிக்கு வருவோம். இவையெல்லாம் தெரிந்துதான் ட்ரேட் வணிகத்திலே அதிகப்படியான ஜிடிபியை இலங்கை அரசாங்கமாக திட்டமிட்டு கொண்டு வந்திருக்கின்றதா? சேவைத்துறையை வளர்த்தெடுப்பது என்பது மிக இலகு. சுற்றுலாவை எடுத்துக்கொள்ளுங்கள், இலகுவாக செய்து விடலாம். சேவைகள், வணிக சேவைகள் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த வணிகத்துறை சார்ந்த நிதியியல் சேவைகள் போன்றவை, இவற்றை இலகுவாக செய்துவிடலாம். சிறிய ஒரு முதலீட்டின் மூலமாக செய்துவிடக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கையினுடைய விவசாய நிலங்கள் குறைவாக இருக்கிறது. ஆனால் விவசாய விளைச்சல் அது ஒரு ஏற்றுமதி பொருளாக நாங்கள் வைத்துக்கொள்வது நீண்ட காலத்திலே அது செயற்பட முடியாது. உள்நாட்டு உற்பத்தி, உள்நாட்டு உணவு பாதுகாப்புக்காக நாங்கள் அதிகம் முயற்சிக்கலாம். ஏற்றுமதிக்காக அதனை செய்வது என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. அதே நேரத்திலே கைத்தொழிலை வளர்த்தெடுப்பது என்பதும் உடனடியாக சாத்தியப்படக்கூடிய ஒன்று அல்ல. நீங்கள் இன்று சிறிய முயற்சி செய்தால் சுற்றுலா பயணிகளை நாளை கவர்ந்து விடலாம். ஆனால் கைத்தொழில்களை அப்படி அமைக்க முடியாது. அதை விட சர்வதேச
கொடுப்பனவு என்று பார்க்கும்போது, வேதனை பார்க்கும்போது, சாதாரண இலங்கையோடு அருகில் இருக்க நாடுகளோடு ஒப்பிடும்போது, இலங்கை கொஞ்சம் அதிகப்படியான வேதனம் கொண்ட நாடு. ஆமா. அப்ப லாப நோக்கம் குறைவு. லாபம் எடுப்பது அதுக்கு கடினமாக இருக்கும். அதான் நான் சொல்ல வருகின்றேன். ஓஹோ! அப்படியான ஒரு இலங்கையினுடைய தொழிலாளர்களை எடுத்துக்கொண்டால் பயிற்றப்பட்டவர்களுடைய அளவு அதிகம். அவர்கள் பயிற்றப்படக்கூடியவர்களும் கூட. இலகுவாக பயிற்றப்படக்கூடியவர்கள். இங்கே சொல்லுவார்கள், இங்கே பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஏனைய நிறுவனங்களிலே வெளியிலே வருகின்றவர்கள் சந்தைப்படுத்த முடியாதவர்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இங்கே இருக்கிறது. ஆனால் அதே நபர்கள் வெளிநாட்டிலே சென்ற உடனேயே அவர்கள் சென்ற ஒரே நாளிலிருந்தே தொடர்ந்து அந்த பொருளாதாரங்களுக்கு மிக ஒரு காத்திரமான பங்களிப்பை செய்கின்றார்கள். ஆக என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர்களால் பங்களிப்பு செய்யக்கூடிய சூழல் இங்கே இல்லை என்பதுதான் உண்மையான விவகாரம். ஆகவே இந்த இலங்கையினுடைய வேதனங்கள் அதிகம் என்று சொன்னால், இந்த அதிகரித்த வேதனங்களை வழங்கி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் என்ன என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். வெறுமனே அதன் தரத்தை அதிகரித்து எப்படி சந்தையிலே கொண்டே அதை விற்பனை செய்யும் இலங்கை முறையை என்ன பார்க்கணும். இலங்கை என்ன பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது என்று பார்த்தால், அவை ஒன்றுமே மிகப்பெரிய விலைகளிலே விற்கக்கூடிய பொருட்கள் அல்ல. ஆனால் தொழிலாளர்களுடைய விலை அதிகம் என்று சொன்னால், அது அவர்களுடைய பிரச்சனையா அல்ல. நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் போது எனக்கு தாய்வான் ஞாபகம் வருகிறது. பயிற்றப்பட்ட தொழில்நுட்ப ஊழியர்களை வைத்துக்கொண்டு இன்று சர்வதேச சந்தையின் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஆமாம். ஆகவே இதே போன்று நாங்கள் செய்திருக்கலாம். நிச்சயமாக செய்திருக்கலாம். இலங்கையினுடைய இந்த பயிற்றப்பட்ட ஊழியத்தை இன்னும் மேலும் பயிற்றுவித்து ஒரு திறன் வாய்ந்த ஒரு 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 ஊழியர் சந்தையை உருவாக்கி, இலங்கையே ஒரு ஜப்பானியர்கள் எடுத்துக்கொண்டால் வளங்கள் எதுவுமே இல்லாமலேயே தன்னை மிகப்பெரிய ஜாம்பவானாக வளர்த்து கொண்ட ஒரு நாடு எப்படி செய்தார்கள்? ஊழியத்தை வைத்துக்கொண்டு தான் செய்தார்கள். சரிதானே? நீங்கள் சொன்னது போல தாய்வான் போன்ற நாடுகளிலும் கூட இதே பயிற்றுவித்தல் இடம்பெற்றது. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், இங்கே பயிற்றுவிக்கிறோம், வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். இங்கே உரிய சூழல் இல்லாதபடியினாலே அவர்கள் செல்கின்றார்கள். செல்பவர்களை பார்த்து உனக்கு நாட்டு மீது பற்று இல்லை, உனக்கு நாட்டிலே எந்த விதமான இதுவும் இல்லை, இலவச கல்வியினால் நலம் பெற்றாய், ஆக இங்கே இருந்து நீ உன்னுடைய திறமைகளை பயன்படுத்தாமல் வெளியிலே செல்லுகிறார் என்று பலர் கருத்து சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே இருந்து அவர்களுடைய திறமைகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு களச்சூழல் இல்லாத பட்சத்திலே, அப்படியான ஒரு களச்சூழல் உருவாகும் என்ற நம்பிக்கையும் கூட எதிர்காலத்திலே இல்லாத பட்சத்திலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படியானால் இப்போ இதுக்கு விமோச்சனம் இல்லை சார். விமோசனம் என்னை பொறுத்தவரையிலே பொருளாதாரம் என்ற துறையிலே நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருடத்துக்கு மேலாக இருக்கின்றேன். ஆரம்ப காலங்களிலே எனக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த நாட்டிலே ஒரு விமோசனம் கிடைக்கும், நாடு முன்னேறும், சிறந்த ஒரு நிலைமைக்கு வரும் என்று சொல்லி. இப்போது என்னுடைய அதே கேள்வி என்னிடம் கேட்டால், நீங்கள் இதற்கு விமோசனம் இல்லையா என்று சொல்லி, இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். இலங்கையின் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தில் துறை சார்ந்த விற்பனர்கள் எல்லோரும் நீங்கள் கூறிய நாடுகளுக்கு தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குறதுக்கு செல்கிறார்கள். நாங்கள் பாருங்கள், எங்கே இருக்கிறோம், நீங்கள் சொன்ன ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் தாய்வானுக்கும் இலங்கையிலிருந்து ஊழியத்தை எடுப்பதற்கு அவர்கள் போட்டியிடுகிறார்கள். ஏனென்றால் இலங்கையினுடைய கல்வியினுடைய சூழல் மிக அதிகமாக இருக்கிறது. அதனை இலங்கையினுடைய குறிப்பாக இலங்கை தொழிலாளர்களுடைய வன்மம் சிறப்பாக இருக்கிறது. ஆமாம். இதை எங்களுக்கு அமுல்படுத்துவதற்கு பரவலாக்கும் திட்டங்களோ ஏனைய திட்டங்களோ அற்ற நீங்கள் முதல் சொன்ன விடயம் தான், அதுதான் எங்களுக்கு பின்தங்கிய ஒரு சூழலை கொண்டு வருகிறது. என்னை பொறுத்தவரையிலே நான் இப்படித்தான் யோசிப்பேன். இலங்கையிலே இருந்து தன்னுடைய சிறந்த சேவையினை வழங்க முடியாவிட்டால், உலகம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற அடிப்படையிலே வெளிநாடுகளிலே சென்று அவர்களுடைய திறமைகளை உலக சமூகத்துக்கு வழங்கட்டுமே. அது என்ன பிரச்சனை? குறைந்தபட்ச அந்நிய செலாவணியாவது இலங்கைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது நாடு என்ற அடிப்படையிலே இருக்கிற ஊழியத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு புறச்சூழலை உருவாக்காமல் அவர்கள் போகிறார்கள் என்று கவலைப்படுவதனால் அல்லது கூச்சலிடுவதனால் அல்லது அவர்களை போக விடாமல் தடுப்பதற்குரிய திட்டங்களை அமல்படுத்துவதனால் எந்த பிரயோசனமும் ஏற்பட போவதில்லை. சார், இப்போ பொருளாதார கொள்கை, பொருளாதார திட்டமிடல், பொருளாதார பரவலாக்கம், இந்த 3 சொற்கள் மிகப்பெரிய கடுமையான பொருளாதார சொற்கள். இதுக்குத்தான் மிகப்பெரிய பொருளியல் நிபுணர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அப்படி என்றால் இலங்கையில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற ஒன்று கூடல்கள் என்ன? பொருளியல் நிபுணர்கள் என்னத்தை சொல்ல வருகிறார்கள்? பொருளியல் இல்லாத பொருளாதார மாநாடுகள், பொருளியல் அறிஞர்கள், இலங்கையிலே இருக்கின்ற பொருளியல் அறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களிலே வேலை செய்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள். அவர்கள் இல்லாத பொருளாதார மாநாடுகளை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே ஒரு 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 வரவு செலவு திட்டம் என்று வந்துவிட்டால் அனைவரும் பொருளியலாளர்களாக கருத்து சொல்லுவார்கள். ஆகவே உரிய திறமைகளை இனம் கண்டு அவர்களை பயன்படுத்துகின்ற அந்த போக்கு இலங்கையிலே இருந்ததில்லை. முன்னர் 2015ஆம் ஆண்டிலிருந்து அரசாங்கம் இலங்கையிலிருந்த பொருளியலாளர்களை நம்பியதை விட
ஹார்வர்ட் பொருளியலாளர்களை நம்பியதுதான் அதிகம். இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் கூட தங்களுக்குள்ளே இருக்கின்ற, தங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொருளியலாளர்களை நம்புவதை விட வேறு எதையும் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. அப்படியானால் எப்படி சரியான பொருளாதார கொள்கையை நாங்கள் இனங்காண முடியும்? உருவாக்க விடுங்க, இனங்காண முடியும். அவர்கள் இனம் காண்டிருப்பதாக சொல்லுகின்றார்கள். பொறுத்தது தான் பார்க்க வேண்டும். அப்படி இனம் நாங்கள் ஒரு 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 பேச்சுக்கு எடுத்துக்கொள்வோம். சரியான விடயங்களை அணுகிவிட்டார்கள், இதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும், பொதுவாக எடுத்துக்கொள்வோம் என்றாலும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நடைமுறைப்படுத்துவதென்றது தான் ஒரு நாட்டில் மிக ஆழமான, மிக பெறுமதி அதிகரித்த முதலீடு. ஆமாம். ஏனைய எல்லாவற்றையும் விட அந்த முதலீட்டுக்கு தயாராக நாடு இருக்கிறதா? அதே நேரம் இப்போது நாங்கள் தங்கி வாழ்ந்து கொண்டிருப்பது வந்து சர்வதேச நாணய நிதியத்தின் திட்ட வரவமைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம். அதுக்கு அது விட்டு கொடுக்குமா? எப்படியான சூழல் இருக்குது? இப்போது செப்டம்பரில் இருக்கிறவன் வருது, அடுத்த ரிவ்யூ வருகிறது. ஆகவே இந்த இல்லை, ஐஎம்எஃபினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்துக்குள்ளே இருக்கின்ற ஒரு நாடென்ற வகை அடிப்படையிலே கையை வீசி எதையும் செய்யக்கூடிய நிலைமை இருக்காது. அதை நாங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனுடைய கட்டுப்பாடுகளுக்கு உள்ளே தான் செயற்பட வேண்டி இருக்கிறது. ஐஎம்எஃபினுடைய கட்டுப்பாடுகளும் கூட நாட்டிலே ஸ்திரத்தன்மை, நீங்கள் சொன்ன உறுதித்தன்மை ஏற்படுத்துவதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கும். அதிலே 2 விதமான உறுதித்தன்மை இருக்கிறது. ஒன்று வந்து வரவு செலவு திட்டத்திலே பற்றாக்குறையை குறைத்தல். வரவு செலவு பற்றாக்குறை குறைத்தல் அரச செலவை குறைக்கின்றது. அரச செலவை குறைக்கின்றது ஒரு வகை. அதைத்தான் தொடர்ச்சியாக அரசாங்கங்கள் செய்து கொண்டு வந்தன. இப்போது ஐஎம்எஃப் திட்டம் வரவை அதிகரிக்க சொல்லுகிறது. வரி அதிகரிப்பெல்லாம் அதுக்குத்தான் காரணம். முடிந்த அளவுக்கு வரிகளை போட்டு கசக்கி பிழிந்து அதை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இலங்கையினுடைய அரச துறை சார்ந்த மக்கள் வேலையாட்களினுடைய எண்ணிக்கையே மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது அவ்வாறு தான். ஏனென்றால் இலங்கையினுடைய அரச ஊழியர்களுடைய எண்ணிக்கை 2005ஆம் ஆண்டிலே வரும் 5 லட்சம் பேர் தான். அரசு சேவை சிறப்பாகத்தான் நடைபெற்றது ஒப்பீட்டு அளவிலே பார்க்கிற போது. இப்போது 3 மடங்கு இருக்கிறது. அதே சேவை தான் நடைபெறுகிறது. சனத்தொகை சற்று அதிகரித்திருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த அளவு பெரிய ஒரு இது 17 மில்லியனுக்கு 21 மில்லியனுக்கு பெரிய இடைவெளி இல்லை. அப்படி பார்க்க அரசு சேவையாளர்கள் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்திருக்கிறது. இன்னும் 65,000 பேரை சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டு அரசு வந்து தங்களுக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கிறதுக்கான இப்போது இதை சொன்னதற்காக வேண்டி இது கிடைக்க இருக்கின்ற வேலைவாய்ப்புகளிலே பண்ணி போடுகிறார் என்ற ஒரு கருத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நடைமுறைக்கு இருந்ததை சொல்லவில்லை சார். நடைமுறைக்கு முதல் 3 மடங்கு ஆக்கப்பட்டதை பேசலாம் தானே, அது பேசலாம். அதனால் அதை நாங்கள் சொல்லுவோம் முதல். சரி, அப்படி வரும்போது அதனால் பாதிப்படைந்தது எங்களுடைய பொருளாதாரம் தான். இல்லை, அது சொல்லப்பட்ட காரணம் என்னவென்று சொன்னால் அரசு துறை பலவீனமாக இருக்கிறது. புது இரத்தம் பாய்ச்சினால் அதனை நாங்கள் வலுப்படுத்த முடியும் என்ற கருத்து தான் சொல்லப்பட்டது. இதை பற்றி பேசுவதற்கு நாங்கள் ஒரு எபிசோடு ஒன்று வைக்கணும் சார். என்னென்ன அங்கம் காரணம் அதுக்கு விஆர்எஸ் என்று சொல்லி நாங்கள் கட்டாய ஓய்வூதியத்துக்கு கொடுக்கறதுக்கு அதுக்கு நாங்கள் காசு, அதுக்கு பிறகு திரைசேரியில் இருந்த காசை வெளியில் எடுத்து இப்படி நாங்கள் கடந்து வந்த விடயங்கள் எல்லாம் கவலைக்கிடமான விஷயங்கள். ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழலில் இப்போ ஐஎம்எஃப் சொல்லுகின்ற இந்த கட்டளை செயற்படுத்துவதற்கு 2 வகை அவர்கள் சொல்லினார்கள். ஒன்று கூறியிருந்தார்கள், அரசு ஊழியர்கள் அளவை குறைப்பது, வேதனத்தை குறைப்பது. 3வது தனியார் மயமாக்கும் செயற்பாட்டுக்கு செல்வது. நாங்கள் இது கட்டாயமாக பேச வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய அரசு தொழிற்சங்கங்களோடு அதிகம் பிணைக்கப்பட்ட செயற்பாட்டை கொண்ட அரசு. இந்த அரசுக்கு இந்த ஐஎம்எஃபினுடைய இந்த கட்டளை மிகப்பெரிய சவாலாக இருந்திருக்கு தானே சார்? இருக்குது தானே? இருந்திருக்கும். ஆனால் நேற்று அல்லது இன்று காலை வந்த செய்திகளின்படி மின்சார சபை 4 நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது, கம்பெனிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மின்சார சபை ஊழியர்கள் தங்கள் விரும்பிய கம்பெனிகளில் இணைந்து கொள்ளலாம் என்ற அறிவித்தல் வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை அவர்களுக்கு சவாலாக இருந்திருக்குமோ என்ற ஒரு கேள்வியை கேட்பது இதுக்கு பதிலை முடிவு எடுத்து விட்டார்கள் என்ற அர்த்தம். ஆகவே அதை மீறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நாடே அதை மீறி செல்ல முடியாத சூழலில் இருக்கிற என்பதுதான் உண்மை. ஆமாம், அது உண்மைதான். என்றால் அதை மீறி செல்வமாக இருந்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பாரதூரமானவையாக இருக்கும். இதில் ஏன் இவ்வளவு தூரம் ஏன் அதுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருக்குந்தானே. ஏன் பயப்பட வேண்டும் அவர்களுக்கு? ஏன் ஐஎம்எஃப் சொல்வதை மீறினானதா என்ன நடக்கும்? என்னென்றால் நாங்கள் பழக்கப்பட்டு விட்டோம். இல்லை, அதல்ல. இந்த நெருக்கடி காலப்பகுதியிலே ஐஎம்எஃப் எங்களுக்கு உதவி செய்வதற்காக பரிந்துரைத்த பணம் 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரம்தான். 3.9, 4 பில்லியன் வைத்துக் கொள்வோமே. ஆனால்
இதே காலப்பகுதியிலே இந்தியா எங்களுக்கு 5 பில்லியனுக்கு மேற்பட்ட உதவியை செய்திருக்கிறது. அப்படியாக இருந்தால் இது ஒரு சின்ன காசு தானே, அப்போ ஏன் அதுக்கு அவர்களோடு அவ்வளவு பணிந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது? அதல்ல, பணம் அல்ல பிரச்சனை, அவர்களுடைய சீல் ஆஃப் அப்ரூவல், அவர்களுடைய அந்த உடன்பாடு. இலங்கைக்கு யாரும் கடன் தர மாட்டான், ஒரு வங்குரோத் அடைந்த நாடு என்றபடியினாலே. ஆகவே கடனை மீள பெற வேண்டுமாக இருந்தால் IMF சொல்ல வேண்டும், இந்த நாட்டுக்கு நீங்கள் துணிந்து கடன் வழங்கலாம், நாங்கள் பின்னால் இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நிதி சந்தைகளை நோக்கி செல்ல முடியும். ஒரு விஷயத்தை நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், இலங்கை கடனை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது புதிய கடன்களை பெறாமல் அந்த கடன்களை மீளச் செலுத்த முடியாது. அந்த புதிய கடன்களை பெறக்கூடிய தகுதிக்கு இலங்கை வர வேண்டுமாக இருந்தால் இந்த கட்டளைகளை கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும் என்பது எழுதப்படாத விதி. உண்மையான ஒரு பொருளியல் நிபுணராக அது சரி, அப்படித்தான் ஒரு நாட்டின் வங்குரோத் அடைந்த நாட்டினுடைய செயற்பாடு மீள்கட்டமைப்பு அமைப்பு செலுத்துவது. அதுக்காகத்தானே IMF போன்ற அமைப்புகளை உருவாக்கப்பட்டிருக்கு. ஆமாம், ஏனென்றால் இந்த இப்படியான ஒரு நெருக்கடி சூழலிலே அமெரிக்கா போன்ற நாடுகளில் இப்படி ஒரு நெருக்கடி வந்தால் என்ன செய்வார்கள்? அரசாங்கம் உடனடியாகவே அங்கே தங்களுடைய மக்களுக்கு வாரம் ஒரு செக் எழுதி கொடுத்து விடுவார்கள், உங்களுடைய செலவுகளை செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மக்களுடைய வருமானங்கள் பாதிக்கப்படும், மக்களுடைய வாழ்க்கை நிலை பாதிக்கப்படும். ஏன் அது அவர் கொடுக்கின்றார்கள்? மக்களுடைய கேள்வியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் பொருளாதாரம் படுத்துவிடும். அதற்கு நல்ல உதாரணம் கோவிட் காலகட்டத்திலே அந்த செயற்பாடுகள் இடம்பெற்றிருந்தன. இலங்கையிலே இதே நிலைமை ஏற்பட்ட போது அரசாங்கம் வரிகளை கூட்டி மக்களுக்கு வழங்கப்பட்ட மானியங்களை குறைத்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முயன்றது. ஆகவே மக்களுடைய நிலைமை என்ன? இதே IMF இன்னொரு குற்றச்சாட்டம் கூறியது, இலங்கையை பொறுத்த மட்டிலே இந்த மானியங்கள் மற்றது இந்த கொடுப்பனவுகள், இந்த ஃப்ரீ ஆஃப் சார்ஜ்னு சொல்வார்கள், இப்படியான கொடுப்பனவுகள் அதிகப்படியாக நடந்திருக்கின்ற, அதுவும் கூடாது ஒரு நாட்டுக்கு. ஆக அதுக்கு பழக்கப்பட்ட சமூகம் இல்லை நாங்கள். அவற்றை நீக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அதாவது ஒரு பொருள் நாட்டுக்குள்ளே வருகிறது என்று சொன்னால் அதற்கு என்ன செலவு ஆகிறதோ அந்த செலவை அதை வாங்குவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நடைமுறை பொருளாதார பிரச்சனை. ஆனால் அதை செய்ய வேண்டியது பொருளாதார நெருக்கடியிலே பாதிக்கப்பட்டிருக்கும் மக்கள் வருமானங்களை இழந்து நிற்கின்ற காலப்பகுதியில் அல்ல, சாதாரண காலப்பகுதியில் படிப்படியாக செய்திருக்க. அதே நேரம் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் அல்ல, திறந்த சந்தையில் இந்த இரண்டும் இருக்கிறது. ஆமாம், இந்த இரண்டு பொருளையும் நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக இருந்தால் அரசாங்கம் மக்கள் மீது எந்த அக்கறையும் காட்டவில்லையா? மக்களை நட்டாட்டில் விட்டுவிட்டு பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்கு வழிகிட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி என்றால் சார், கட்டாயமாக எமது மக்களினுடைய சந்தை, இயல்பான சந்தையை அரசு இறுக்கம் அடைய செஞ்சு தான் இவ்வளவு சூழல் நடந்துன்றதை நாங்கள் கடந்த காலத்திலேருந்து நாங்கள் போய்ட்டு அந்த தகவலை சொல்லதான் வேணும். அதனாலே தான் இலங்கையினுடைய பொருளாதாரம் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரையிலும் தொடர்ந்து எதிர்க்கணிய வளர்ச்சியை பதிவு செய்தது. தொடர்ந்து விழுந்து கொண்டு சென்றதற்கு இந்த அரச கொள்கை காரணம். ஆனால் இவ்வளவையும் சொல்லிவிட்டு அந்த கொள்கை பிழையானதும் அல்ல என்று சொல்லுவேன். ஏனென்றால் பணவீக்கம் 70% இருந்தது. அந்த பணவீக்கம் ஏற்பட காரணம் உற்பத்தியில் ஏற்பட்ட சுருக்கம். ஆகவே கேள்வியை மக்களுடைய கேள்வியை குறைத்து அதன் மூலம் விலைகளை குறைத்து இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து வருவதற்கு முயற்சி செய்தார்கள். மன்னிக்கணும் சார், திருப்பி நான் நீங்கள் சொல்கிற கருத்துக்கு நான் மாற்றுக்கிட்டான கருத்தை சொல்கிறேன். அதற்கும் ஏற்றுமதி கட்டுப்பாடுகள், இறக்குமதி தீர்வை என்று அந்த அரசாங்கம் அந்தந்த காலகட்டத்தில் இந்த அரசாங்கம் சுதந்திரமாக இயங்க விடாத ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. சுதந்திரமாக இயங்க விடுதல் என்பது நாட்டினுடைய எந்த ஒரு நாட்டிலுமே பொருளாதாரம், அதாவது குறிப்பாக வணிகம் என்பது, வர்த்தகம் என்பது தாராளமாக எந்த விதமான கட்டுப்பாடும் இன்றி இயங்கப்படுவது கிடையாது. ஒரு நாடு சொல்லுங்கள் பார்க்கலாம், உலகத்திலேயே மிக ஆனால் சார் மாற்று கருத்தும் இருக்குது. இப்போ இதே நான் இந்தியாவில் போய் எனது இலங்கையில் இருக்க ஒரு நிறுவனம் பதிவு செய்ய வேண்டும், வெளிநாட்டுக்கு தேவையில்லை, இந்தியாவை எடுப்போம். ஒரே புள்ளியில் போய் அதை பதிவு செய்கிறதுக்கான அமைப்பு முறை ஓரளவு இந்தியா கொண்டு வந்துட்டு இலங்கையில் இன்னும் அது வேற பிரச்சனை. ஏனென்றால் இப்போ அது வணிகத்தை பற்றி சொல்லுகின்ற போது ஏற்றுமதி இறக்குமதிகள் மீது தடையை விதித்து உள்நாட்டிலே பொருளாதாரத்தை வளர்க்கலாம் என்பது ஒரு நடைமுறை சாத்தியமான ஒன்று அல்ல. ஆனால் உள்நாட்டிலே உற்பத்தி நிறுவனங்கள் உற்பத்தி பெருக்கத்தை அடைவதற்கு உகந்த சூழலை உருவாக்க வேண்டும் என்பது முக்கியம். இந்த சிங்கிள் விண்டோ போன்ற நடைமுறைகளை கொண்டு வரலாம். அது அரசாங்கங்கள் செய்யாமலும் இல்லை. அரசாங்கங்கள் இந்த துறையிலே இந்த இதிலே நகர்வுகளை மேற்கொண்டன. அதை நாங்கள் இல்லை என்று மறுப்பதற்கு இல்லை. அதனை மறுத்து விடுவனாக இருந்தால் தெரிந்த தகவலை மறுத்ததாக அர்த்தப்படுவோம். ஆகவே அவ்வாறு நிகழ்ந்தாலும் கூட அது போதிய அளவிலே முன்கொண்டு செல்லப்படவில்லை. மற்றும் இலங்கையில் இருக்கின்ற பொருளாதார சூழல்கள்
வட்டி வீதங்கள் மற்றும் பணவீக்கம், மக்களுடைய வாழ்க்கை நிலைமைகள், இவை அத்தனையும் இந்த முதலீட்டுச் சூழலை பாதிக்கும். ஒரு முதலீட்டாளர், வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு முதலீட்டாளர் இலங்கைக்கு வந்து முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அவர் ஏன் வர வேண்டும்? அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். ஏன் அவர் இங்கே வர வேண்டும் என்று சொல்லி. இலங்கையில் என்ன கிடைக்கும்? பொதுவாக நாங்கள் அவ்வாறான வெளிநாட்டு முதலீடுகளை வரவழைக்கின்ற போது உங்களுக்கு 25 வருடங்களுக்கு வரிச்சலுகை வழங்குகின்றோம், வாங்கோ. உங்களுக்கு இறக்குமதி உள்ளீடுகளுக்கு தீர்வை விலக்களிப்பு அளிக்கின்றோம், வாங்கோன்னு கூப்பிடுவார். இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எத்தனை % கொடுக்கணும், நில உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கிறதா, ஊழியர் சந்தையினுடைய புனரமைப்பு எதுவும் இருக்கின்றதா? ஊழியர் சந்தையில் உண்மையாகவே நம் நாட்டு ஊழியர்களை தான் பயன்படுத்துகிறார்களா? இது போன்ற விஷயங்களை பொதுவாக மேற்கொள்வது இல்லை. அது மட்டுமல்லாமல் அவ்வாறு வருகின்ற அந்த உள்ளே வருகின்ற முதலீட்டாளர்களும் கூட முதலாவதாக வந்து ஒரு தொகையை வைப்பு செய்வார்கள், ஒரு நிலத்தை வாங்குவதற்காக வைப்பு செய்வார்கள், இருந்து பார்ப்பார்கள் என்ன நடக்கிறது என்று சொல்லி. சரிவரான்னு சொன்னால் உடனே கொண்டு வரும். ஆகவே ஒரு முதலீட்டு சூழல் உகந்த முதலீட்டு சூழல் இலங்கையை பொறுத்த மட்டிலே இன்னும் உருவாகவில்லை. அந்த சூழலை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்கவும் இல்லை. ஒரு சில ஆங்காங்கே சில கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலமாக அதனை செய்ய முடியாது. பொதுவாகவே இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலும் கூட ஒரு மனமாற்றம் தேவை. இலங்கை எங்கே அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் என்பது நாங்கள் வந்து ஸ்டேஞ்சஸ் என்று சொல்லுவோம். அந்த எப்போதும் வெளிநாட்டு முதலீடுகளை வந்து ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஏலியன்ஸ் வர்றது வந்து முதலீடு செய்கிறன்ற மனப்போக்கெல்லாம் இருக்கிறோம். கடந்த காலம் முழுக்க அது மட்டுமல்ல, இப்போது நீங்கள் இந்த சுற்றுலா பயணிகளை எடுங்கள். வருகின்ற ஒரு சுற்றுலா பயணியையும் ஒரு கட்டு அமெரிக்க டாலர் வருவதைப் போல தான் ஒவ்வொருவரும் பார்க்கின்றார். இலங்கையில் இருக்கின்ற அவருக்கு உரிய சேவைகளை வழங்கி அவருக்கு அந்த அவருடைய திருப்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பணத்தை அறவிடுகின்ற போக்கு இலங்கையில் இருக்கின்ற சுற்றுலா சேவைகளை வழங்குவர்கள் மத்தியிலே இருக்கிறதா என்ற ஒரு அடிப்படை கேள்வியை நாங்கள் எழுப்பி பார்க்க வேண்டும். சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அந்த சர்வீஸ் குவாலிட்டி என்பதை, அதாவது சேவைகளுடைய தராதரம், அந்த தேவைகளை வழங்குபவர்கள் எந்தளவு தூரம் பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அது சுங்க அதிகாரிகள் இருந்து ஆரம்பிக்கணும். ஆமாம், நிச்சயமாக. ஆகவே இது போன்ற பிரச்சனைகள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்ற போது நாங்கள் சுற்றுலா பயணிகளை வர செய்யலாம் என்றால் இங்கே வந்து சற்று குறைந்த செலவிலே என்றால் நாணய மாற்று வீதம் தேவையடைந்திருக்கின்றபடியால் இலங்கைக்கு வருவது லாபகரம். எனவே அதன் மூலமாக வருகின்றார்கள். ஆனால் வருகின்ற தலைகளை வைத்துக்கொண்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை வந்திருக்கின்ற சொல்லுகிறமே அல்லாமல் அவர்கள் மூலமாக கிடைத்த அந்நிய செலாவணி வருவாய் எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும். மாலைதீவுக்கு செல்லுகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை மிக குறைவு. ஆனால் சுற்றுலா மூலமாக வருகின்ற வருமானம் மிக அதிகம். அது ஏனென்றால் அதற்கேற்ற கட்டமைப்பு வசதிகள் அங்கே சிறப்பாக ஊக்குவிக்கும். அதே நேரம் இப்போ இந்த சுற்றுலாத்துறையை பொறுத்த மட்டும் சர்வதேச ரீதியிலே இலங்கை ஒரு மிகப்பெரிய மத்திய இடம் வகிக்குது. மிகப்பெரிய ஒரு இந்த கடந்த 2 வருடங்களிலே மிகப்பெரிய புரட்சி அது. இலங்கை என்பது வந்து மிகச்சிறந்த சுற்றுலா செல்லத்தக்க சிறந்த தலம். இவ்வளவு ஒரு அரும் பொக்கிஷம் கிடைக்கப்பெற்று கூட அதை நாங்கள் வலுப்படுத்த முடியாத ஒரு கோழைகளாக இருப்பது கவலைக்கிடமான ஒன்று. ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற சுற்றுலா சம்பந்தமாக சேவைகளை வழங்குகின்றவர்கள் ஒரு தினம் யோசித்து பார்க்க வேண்டும். சுற்றுலா பயணிகள் என்பவர்கள் எங்களுடைய அதிதிகள். அவர்களுக்கு என்ன சேவைகளை வழங்குகின்றோம், அந்த சேவைகளை தரத்தை அதிகரிக்க முடியுமா? அவ்வாறு தரத்தை அதிகரிப்பதன் மூலமாக அவர்கள் இன்னும் செலவழிக்க தூண்டலாம். சார், இப்போ இவ்வளவு ஒரு அழுத்தத்துக்குள்ளேயும் இப்போ நாங்கள் மீண்டும் வருவோம் எங்கள் முக்கியமான புள்ளிக்கு. இந்த டரிஃப் இன்னும் பெரிய அதிர்ச்சியை தந்தது. பிறகு அதன் பின்னரும் அரசு உடன்பட்டு ஏதோ செய்து குறைத்ததான கதைகள் இருக்கின்றன. இது முதலிலே எமது நேர்களுக்கு இந்த டரிஃப் என்றால் என்ன? அமெரிக்கா இன்னொரு வித்தியாசமான பேராக நாங்கள் இங்கே டேக்ஸ் என்று சொல்லுவோம். ஆமாம், டரிஃப் என்று இருக்குது. அது என்ன? அது உண்மையான அர்த்தம்? டேக்ஸ் மற்றும் டரிஃப் என்ற 2 வார்த்தைகளும் பொதுவாக இந்த கட்டாயமாக செலுத்தப்பட வேண்டிய ஒரு தீர்வை என்றதை குறிக்கிறது. ஆகவே வெளிநாட்டு வர்த்தகத்தை பொறுத்த மட்டிலே அதனுடைய பெயர் தீர்வை, ஏனைய துறைகளை பொறுத்த மட்டிலே அதனுடைய பெயர் வரி. இவ்வாறு வைத்துக்கொள்ளலாம். இறக்குமதி வரி, ஏற்றுமதி தீர்வை என்று பாய்ப்பார்கள். அமெரிக்கா விதித்த அந்த தீர்வை என்று சொல்லலாம். அமெரிக்கா தீர்வை விதித்திருக்கிறது. அதை சரியான தமிழிலே நான் பார்த்த ஞாபகம், அதுக்கு பேர் தரிவு. தானா ரீனா ஊனா, தரிவு.
அதை அப்படித்தான் தமிழ்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் தீர்வு என்று வைத்துக் கொள்ளலாம். அட்வொகேட்டா குரல் வந்து ஒரு புதிய சொல்லை பதிவு செய்கிறது. இல்லை, அது புதிய சொல் அல்ல, ஏற்கனவே டிக்ஷனரியில் இருக்கிற சொல்லு தான். ம். இலங்கையில் உருவாக்கப்பட்ட ஒரு சொல்லு, கலைச்சொல், தரிவு என்ற சொல்லு. ஆனால் அது பொதுவாக பாவனையிலே இல்லை. பாவனையில் இல்லையோ? ஆனால் தீர்வு என்ற சொல்லு பாவனையிலே இருக்கிறது. இது உதாரணமாக இப்போது நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கிறோம் என்று சொன்னால் அந்த நாடு அந்த இறக்குமதி செய்யப்படுகின்ற அந்த இடத்திலே வைத்து ஒரு தீர்வை விதிக்கும். அது அமெரிக்க அரசாங்கத்துக்கு ஒரு வருமானமாக செல்லும். அதே போல் அமெரிக்காவிலிருந்து வருகின்ற ஒரு பொருளுக்கு இலங்கை சுங்கத்திணைக்களத்திலே ஒரு தீர்வை விதிக்கப்படும். அது இலங்கைக்கு வருமானமாக வரும். ஆகவே இது பொதுவாக நாடுகள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு விடயம்தான். ஆனால் அந்த தீர்வை வீதங்கள் வந்து கிட்டத்தட்ட சராசரியாக 15 வீதத்தை மிஞ்சியது கிடையாது. ஆனால் ஒரு உலகம் ஒரு சமதளம்பில் தான் இயங்குகிறது. கேள்வி நிரம்பல் என்பதெல்லாம் ஒரு சந்தையில் தளத்தில் இருக்கிறது. ஒரு சடுதியாக திடீரென்று அமெரிக்கா அப்படியான ஒரு கொள்கையை கொண்டு வந்தது, ஒரு நடு இரவிலே கொண்டு வந்த கொள்கைக்கு ஒரு உலகமே ஆட்டம் கண்டது உண்மைதான். ஏன் இது நடந்திருந்தது என்று ஒரு விடயத்தை சொல்ல முடியுமா சார்? இப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி 2017ஆம் ஆண்டிலே பதவிக்கு வந்தபோது மேக் அமெரிக்கா கிரேட், MAGA என்ற ஒரு ஸ்லோகனை கொண்டு வந்த ஒரு என்ன சொல்கிற ஒரு அதை தமிழ்படுத்துறது உடனே வரவில்லை. அதை இலகுவாக சொல்கிறோன்னா க்ளீன் ஸ்ரீலங்கா மாதிரி. ஆகவே இது போன்ற ஒன்றை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் கூடுதலாக பொருட்களை அனுப்புகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தீர்வை விதிக்க வேண்டும். குறிப்பாக சீனாவை தான் அந்த தீர்வைகள் இலக்குப்படுத்தின. அதுக்கு மூல காரணமாக அமைந்திருந்தது இடைநடு. நீங்கள் சிறப்பாக வந்து உங்களுக்கு இடைநடுவில் வாரன். அதுக்கான மூல காரணமாக இருந்ததும் ஏற்றுமதி வளர்ச்சி என்கின்ற ஒன்று இருக்கிறது, பொருளாதார வளர்ச்சி. இந்த பொருளாதார வளர்ச்சி சுட்டனில் குறிப்பாக சீனாவினுடைய அளவு அபரிவிதமாக அதிகரித்து கொண்டு சென்றதும் ஒரு காரணம் அல்லவா? நிச்சயமாக. ஏனென்றால் சீனாவினுடைய வளர்ச்சி யாரும் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி. மிகப்பெரிய ஒரு பொருளாதார சனத்தொகையை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு இவ்வளவு வளர்ச்சியிடம் என்று எதிர்பார்க்கவில்லை. தொழிற்ப ரீதியிலும் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆகவே கட்டமைப்பிலும் அதீத வளர்ச்சியை கண்டிருக்கிறது. ஆகவே இந்த அமெரிக்காவிற்கான ஏற்றுமதிகளிலே மிக கணிசமான தொகையை சீனா வழங்குகின்றது. ஆகவே அதற்கு சில பொருட்கள் இருக்கின்றன. உதாரணமாக சூரிய பேனல் என்று சொல்வார்கள், சோலார் பேனல்ஸ் என்று சொல்வார்கள். அதே போல் வாஷிங் மெஷின்ஸ் மற்றும் இன்னும் 2-3 பொருட்கள் இருக்கின்றன. இவற்றுக்கு மிக 25% வரியை விதித்தார்கள். சீனா அதுக்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து வருகின்ற சோயா உணவுகள், இறைச்சி போன்றவற்றுக்கு அதைவிட கூடுதலான வரி வீதங்களை விதித்து பதிலடி கொடுத்தது. ஆனால் சீனா அதே வேளையிலே தன்னுடைய நிறுவனங்களை தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி அங்கிருந்து உற்பத்தியை மேற்கொண்டு அமெரிக்கா சந்தைகளுக்கு அனுப்பியது. ஆகவே இந்த தீர்வையின் மூலமாக சீனாவை இலக்குப்படுத்தியதாக இருந்தாலும் கூட சீன நிறுவனங்கள் தொடர்ந்தும் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ சீனா பொருளாதார ஒற்றர்களையும் தலை சிறந்த நாடாக வந்து நிச்சயமாக. ஆகவே அதற்கிடையிலே அவருடைய காலப்பகுதி முடிவடைந்து அடுத்த அரசாங்கம் வந்தது. பைடன் அரசாங்கம் கூட அதை அப்படியே வைத்துக்கொண்டு தான் சுமூகமாக கொண்டு சென்றார். அப்படியே வைத்துக் கொண்டிருந்தார்கள், குறைக்கவில்லை. 2வது கட்டத்திலே எவ்வாறு அவர் பதவிக்கு வந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். அவருடைய மிகப்பெரிய சுலோகமாக இருந்தது என்னவென்று சொன்னால், அமெரிக்காவை நாங்கள் முதன்மை நாடாக மாற்றுவோம், அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தும். அது மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின். அதாவது மீண்டும் அந்த எகெயின் ஒரு முக்கியமான ஒன்று, மீண்டும் கொண்டு வருவோம். அதாவது அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், அமெரிக்க பொருளாதாரத்திலே இந்த ஒட்டுணிகளாக வந்து பல நாடுகள் அமெரிக்காவுடைய இரத்தத்தை செல்வத்தை உறிஞ்சிக்கொண்டு செல்லுகின்றன. அதை நாங்கள் தடை செய்ய வேண்டும். அமெரிக்க தொழில்நுட்பத்தை களவாடுகின்றன, அமெரிக்காவினுடைய செல்வத்தை களவாடுகின்றன, அமெரிக்காவுக்கு அதிகம் ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நன்மைகளை அடைகின்றன. ஆகவே இதை நிறுத்த வேண்டும். இப்படி நாங்கள் சொல்லும்போது ஒரு நாட்டு பெற்றுடைய ஒரு வந்து சரி என்று வரும். ஆனால் அமெரிக்காவினுடைய ட்ரேட்மார்க் என்று சொல்லப்படுகின்ற சகல திட்டங்களும் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகள் என்று திருடி அதுக்கு பின்னர் தங்களுக்கு உரிமை கோரியது தான். அப்படியும் பார்க்க வேண்டும். அப்படியும் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அமெரிக்க டாலரைத்தான் எல்லா உலக நாடுகளும் மிக பெரிய அளவிலே தங்களுடைய சர்வதேச நாணயமாக பாவிக்கின்றன. ஆகவே அப்படி பாவிக்கின்ற போது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய இவ்வாறான விளைவுகள் வளமையாக எதிர்கொள்ளக்கூடிய விளைவுகள் தான். ஒரு நாடு அமெரிக்காவோடு வர்த்தகத்திலே ஒரு மிக நிலைமை, அமெரிக்காவுக்கு கூடுதலாக ஏற்றுமதி செய்கின்றது, தன்னுடைய நாட்டுக்கு அமெரிக்கா பொருட்களை குறைவாக இறக்குமதி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை கிடையாது. ஏனென்றால் அமெரிக்க கம்பெனிகள் அமெரிக்காவிலே உற்பத்தி செய்யாமல் ஏனைய நாடுகளிலே சென்று உற்பத்தி செய்து அங்கே இலகுவாக
ஊழியத்தை பெறலாம், ஏனைய பொருட்களை லாபகரமான பெறலாம், ஊழியத்தை லாபகரமாக இருக்கிறது. மற்றும் சுற்றுச்சூழல் சட்டங்கள் அங்கே வலுவான குறைவாக இருக்கின்றபடியால். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே ஏனைய நாடுகளில் சென்று உற்பத்தி மேற்கொண்டு அமெரிக்காவுக்கு அனுப்புவது லாபகரமானது. அது அமெரிக்காவுக்கு நட்டம். அமெரிக்காவுக்கு நட்டம் அல்ல. ஏனென்றால் அமெரிக்காவில் அந்த உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யப்படாவிட்டாலும் கூட அந்த நிறுவனங்கள் இயங்குகின்ற நாடுகளில் உழைக்கப்படுகின்ற லாபங்கள் தாய் நிறுவனத்துக்கு வந்து இருக்கிறது. அப்படினால் அது ஒரு நல்ல ஒரு திட்டம். அது அப்படித்தான் இயங்கி வந்தது. அப்ப அந்த நிறுவனங்கள் மீண்டும் அமெரிக்காவுக்குள்ளே வர வேண்டும் என்றதை ஊக்குவிப்பதற்காக இந்த திட்டம் கொண்டு வந்ததாக அவர் சொல்லுகின்றார். இந்த தீர்வைகளை விதிப்பதன் மூலமாக அது சாதகமாக நடைமுறையிலே சாதகமான ஒரு திட்டம் இல்லை என்பது ஒரு சாதாரண குழந்தைக்கும் விளங்கும். ஆனாலும் கூட இந்த குழந்தைத்தனமான திட்டத்தை தொடர்ச்சியாக கொண்டு வந்து நாடுகளை மிக மோசமான ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் தற்போது காணப்படுகிறது. இது நீங்கள் கூறுகின்ற இந்த அமெரிக்காவினுடைய இந்த திட்டங்கள் ஒரு புறம் இருந்தாலும் இப்போ சீனா போன்ற நாடுகள் வெவ்வேறான நாடுகளிலே தங்களது காலை பதிக்க வந்து விட்டார்கள். இந்த சர்வதேச சந்தையிலே பல தாய் நிறுவனங்கள் வெவ்வேறு நாடுகளிலே சீனாவிலே இயங்குகிறது. இது இன்னும் அமெரிக்காவுக்கு கூடுதலான கோபத்தை வரவழைக்கலாம், கடுப்பேற்றக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஏனென்றால் நீங்கள் முன்னர் பார்க்கலாம் 70, 80, 90களிலே முதலாவதாக நாங்கள் கண்டது, நாங்கள் செல்லுகின்ற நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் காணலாம் எங்கே போனாலும். சரிதானே? இதுதான் அவர்களுடைய அந்த சர்வதேசமயமாக்கலுடைய முதலாவது புள்ளி. அதனை தொடர்ந்து நீங்கள் இப்போது எந்த நாட்டுக்கு சென்றாலும் கூட சீன நிறுவனங்கள் கட்டுமான துறையிலே மிக தீவிரமாக ஈடுபதை நீங்கள் காணலாம். சீன நிதி நிறுவனங்கள் இருப்பதை காணலாம். கட்டுமான துறையிலே அவர்கள் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், ஆசியாவாக இருக்கலாம், ஏன் அமெரிக்காவிலே கூட சீன முதலீடுகள் மிக அதிகமாக இருக்கின்றன. நீங்கள் சொல்வது டைம் ஸ்கொயர்லேயே போடுகிற என்ன NYPDயில் வந்து அதிகமான முதலீடுகள் சீன நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கு. அது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு கடன் வழங்கிய நாடுகளிலே முதன்மை நாடு ஜப்பான், 2வது நாடு சீனா. அமெரிக்காவுக்கு அதிகம் அமெரிக்க திரைசேரி முறைகளை வாங்கி இருக்கின்ற நாடுகளிலே 1வது நாடு ஜப்பான், 2வது நாடு சீனா. இந்த 2 நாடுகள் நினைத்தால் அமெரிக்க பொருளாதாரத்தை ஆட்டங்காண வைக்கலாம். அப்படி என்றால் இப்போது 3வது இலங்கையோடு சம்பந்தப்படுறதாக இருந்தால் நாங்கள் அருகில் இருக்கும் நாட்டுக்கு தான் செல்ல வேண்டும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரை இலங்கை பொருளாதாரத்தினுடைய ஒரு பெரும் தூணா தெரிந்தோ தெரியாமலோ இந்திய பொருளாதாரம் பாரிய அளவில் எங்களுக்கு தங்கி நிற்கிது. இன்றைக்கும் எங்களுடைய அத்தியாவசிய பொருள்களில் நாங்கள் அதிகம் தங்கியிருக்க வேண்டியது சீனா, பாகிஸ்தான் தான். இதுதான் ரியாலிட்டி, யதார்த்தம். அப்படி இருக்கத்தக்கதா சீனா இந்தியாவிற்கும் கூட மிகப்பெரிய அடி இந்த டெரிஃப். ஆமாம். இப்போது இந்திய பிரதமர் கூட நேரடியான ஒரு பொருளாதார மோதலுக்கு தயாராகி கொண்டிருப்பது தெரிகிறது. இது இன்னும் பல தடியை இலங்கைக்கும் பெற்றுக் கொடுக்கலாம் அல்லவா? இல்லை, இலங்கையை பொறுத்த மட்டிலே அவ்வாறான நடைமுறைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இலங்கை என்பது இந்திய பொருளாதாரத்தோடு ஒப்பிடுகின்ற போது கிட்டத்தட்ட 4.3 ட்ரில்லியன் பெறுமதியான இந்திய பொருளாதாரத்தை நாங்கள் இந்த 87 பில்லியன் பொருளாதாரத்தோடு ஒப்பிட முடியாது. இந்தியாவோடு நட்புறவோடு செயற்படுகின்றது என்பது பிராந்தியத்திலே முக்கியம். சரி, அடிப்படையாக சொல்ல போனால் இந்தியாவினுடைய மாநிலங்களில் மிக குறைந்த அளவு GDP இருக்கிற மாநிலத்தை விட இலங்கையினுடைய மாநிலம், இலங்கை நாடு குறைவாக அப்படி எடுத்துக்கொள்வதில் தவறு கிடையாது. அதான் யதார்த்தம். ஆகவே இந்தியா மீது அமெரிக்கா இந்தளவு, இந்தியா தான் அமெரிக்காவுடைய இந்த ஆசிய பட்டகையிலே சீனாவுக்கு எதிராக செயற்படக்கூடிய அந்த கூட்டாளிகளிலே இந்தியா தான் அமெரிக்காவுடைய நெருக்கமான நண்பராக இருந்தது நாடு. ஆனால் அதன் மீதே ஒரு தீர்வை விதிக்க போவதாக இருந்தால் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மிக அங்கே அமெரிக்காவும் கேள்வியாக இருக்கிறது. இன்னும் ஒரு மிகப்பெரிய சவாலும் இருக்கிறது அமெரிக்காவிற்கு. அமெரிக்கா மிகப்பெரும் நிறுவனங்களினுடைய மிகப்பெரிய தலைமை பதவிகளில் இந்தியர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆமாம், அது அறிவு சார்ந்த பொருளாதாரத்துறையாக இருக்கலாம் அல்லது ஏனைய துறைகளாக இருக்கலாம். இந்திய தொழிலாளர்களுடைய அந்த தொழிலாளர்கள் சொல்வதை விட நிபுணர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு ஒரு உறுத்தலாக இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கும் சார். ஏனென்றால் 4வது மிகப்பெரிய நாடாக வந்துட்டு தானே. இல்லை, அதை விட அவர்கள் சொல்லுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்று சொன்னால், இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை அதிகமாக, மசக எண்ணெயை அதிகமாக வாங்கி அதனை சுத்திகரித்து ஐரோப்பிய சந்தைகளுக்கு அனுப்புகிறது. அவ்வாறு அனுப்புவதன் மூலமாக திரட்டுகின்ற பணம், அந்த பணம் யுக்ரைனிலே யுத்தத்துக்கு துணை புரிகிறது என்பது அமெரிக்காவுடைய குற்றச்சாட்டு.
ஆகவே அமெரிக்காவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை செய்யாது என்று சொல்லுகிறது. அதே அமெரிக்கா தான் முன்னர் இந்த எண்ணெய் விலைகள் அதிகரித்த போது நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், அவர்கள் மீது தடை விதித்திருக்கிறோம், நீ வேண்டுமானால் இறக்குமதி செய், அந்த எண்ணெய் சந்தைக்கு வருகின்ற போது அந்த எண்ணெய் விலைகள் மேலும் அதிகரிக்காமல் நிறுத்தலாம் என்று சொன்னது. இப்போது அதை நிறுத்த சொல்லுகிறது. அதே வேளையிலே அதுக்கு நல்ல தகுந்த பதிலடியையும் இந்தியா கொடுத்திருக்கிறது. மிக சிறந்த பதிலடிகளை இந்தியா வழங்கியிருக்கிறது. அது பொதுமக்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஆனால் இப்போ சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டு என்ன? அமெரிக்கா சொல்லுகின்ற குற்றச்சாட்டு, இந்தியா ரஷ்யாவிடமிருந்து மசகெண்ணெயை பெற்று அதனை சுத்திகரித்து ஏனைய நாடுகளுக்கு வழங்கி அதீத லாபம் உழைக்கிறது. அதில் ஒரு பகுதி யுக்ரைனுடைய இருக்கின்ற மக்களை கொள்வதற்காக ரஷ்யா பயன்படுத்துகிறது என்பதுதான் குற்றச்சாட்டு. அதே வேளைக்கு வெளிவிவகார அமைச்சர் கூறிய அந்த பதில் மிக மிக காரசாரமான அருமையான பதில் சொல்லி இருக்கின்றார். மக்களுக்கு நன்மை பயப்பதற்கு நமது நாட்டு தலைவர்கள் மக்களின் நன்மையை பற்றி பேசுவதை வேறு எந்த நாடுகளும் தள்ளிட்டு கூட முடியாது என்பதனே. அதை விட இன்னும் ஒரு காரணமும் இருக்கிறது. அது எவ்வளவு தூரம் பொய்யான ஒரு விஷயம் என்பதை பார்க்க முடியும். ரஷ்யாவிடமிருந்து மிக அதிகமாக எண்ணெய் வாங்குகின்ற நாடு சீனா. அதே வேளையிலே ரஷ்யாவிடமிருந்து மிக அதிகமாக எரிவாயு வாங்குகின்ற நாடு ஐரோப்பா. அப்படின்னா இதே விடயங்கள் ஐரோப்பாவுக்கு அதே இன்னொன்று சொல்லுகின்றேன். ரஷ்யாவிடமிருந்து இந்த மினரல்ஸ் என்று சொல்லுகின்ற ரேர் எர்த் மினரல்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது கனியங்கள் மற்றும் மிக அவர்களுடைய டிஃபென்ஸ் செக்டருக்கு தேவையான அதாவது இராணுவ தளபாடங்கள் மற்றும் பேட்டரிகள் போன்றவற்றை தயாரிப்பதற்கு அவசியமான மூலப்பொருட்கள் ரஷ்யாவுடன் தான் இறக்குமதி செய்கிறார்கள். அமெரிக்கா அப்படின்றால் இங்கே எப்படி அதைத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். இது ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை என்று சொல்லி அதை தங்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே தான் பொருட்களை இறக்குமதி செய்து கொண்டு தன்னுடைய நண்பர்களும் பொருட்களை இறக்குமதி செய்கிறார்கள், நீ இறக்குமதி செய்யாது என்று கூறுவது என்பது அவ்வளோ தூரம் நடைமுறையிலே ஒரு சாதாரணமாக பார்க்கின்ற போதே மிக பிழையான ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஆகவே சார், வெளிவிவகார செயல்கள், வெளிவிவகார அமைப்புகள் எல்லாமே பொருளாதாரத்தோடு நேரடி தொடர்பு. நிச்சயமாக. என்றால் பொருளாதாரம் இல்லாமல் வெளியுலக தொடர்பு என்பது சாத்தியமில்லை. ஆனால் இவ்வளவு தூரம் ஒரு நாடு முதுகெலும்போடு முகம் கொடுக்குற நேரம் நாம் இருக்கும் நிலை என்ன சார்? ஏன்னா நாம் அதை பற்றி பேசவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். என்றால் இலங்கை என்பது இளைஞர்கள் பெருசாக நினைத்து கொண்டிருக்கலாம், நாங்கள் ஒரு 2500-3000 ஆண்டு பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு நாடு அப்படி இப்படி என்று பேசிக்கொண்டிருந்தாலும் கூட உலக பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் இலங்கை ஒரு மிக மிக சுண்டைக்கால அளவு கூட இல்லாத ஒரு பொருளாதாரம். ஆகவே அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசோடு இலங்கை நிச்சயமாக மோத முடியாது. மிக வெளிப்படையாக சொன்னால் உலக சிறந்த நிறுவனங்களுடைய முதல் 10 நிறுவனங்களுக்கு கூட எங்கள் ஜிடிபியை விட அதிகமான வருவாய்கள் உண்டு. ஆமாம், இதை சொன்னால் இலகுவா. அதாவது தனியார் ஒரு நிறுவனம் வந்து இலங்கை வாங்கிவிட்டு போகலாம். அப்படியான ஒரு சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம். இது நிச்சயமாக தெரிந்தாக. ஆனால் அதே வேளையிலே சிறிய பொருளாதாரம் என்பது பலவீனம் அல்ல, பலம். இதை பற்றி நாங்கள் பேசலாம் நினைக்கிறேன். ஏன் அது பலம் நினைக்கிறேன்? ஏனென்றால் ஒரு சிறிய பொருளாதாரத்தை இலகுவாக நாங்கள் சிறந்த திசைக்கு நகர்த்தி செல்லலாம், மாற்றங்களை செய்யலாம், எக்ஸ்பெரிமெண்ட் பரிச்சார்த்த முயற்சிகளை செய்யலாம், சிறிய நாடுகளில் இருக்கின்ற மக்களை அதற்கு தகுந்த வகையிலே ஆக்கி அமைக்கலாம். சிங்கப்பூர் ஒரு நல்ல உதாரணம். இலங்கை தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்த பொருளாதாரமாக தொடர்ச்சியாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்புகளும் கூட ஒரு அதிர்ச்சி அல்லது ஒரு சவால் வருகின்ற போது அந்த சவாலோடு இணைந்த வகையிலே வாய்ப்புகளும் வருகின்றன. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இலங்கை இன்னும் இல்லை, இருந்ததும் இல்லை. செயல்படுத்திறன் என்று ஒரு சொற்பதம் இருக்கிறது. ஆமாம், ஒரு நாட்டினுடைய ஒரு ஊதிய படையணி செயல்படுவதற்கான திறன் அது எங்கே இருக்கும் என்றால், நாங்கள் சொல்லுகின்ற மணி அளவும் அதற்கு நாங்கள் உழைப்பு கொடுக்கின்ற உழைப்பையும் ரெண்டையும் நாங்கள் கணித்து பேசுவோம். பொருளாதாரத்தில் கணியமும் கூட. அப்படி இருக்கும்போது இலங்கையினுடைய அதிக விடுமுறைகள், இலங்கையினுடைய நேர விரயம், இவை மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் மிகப்பெரிய அளவிலே கட்டியிருப்பதில்லை. இலங்கையிலே நீங்கள் எந்த ஒரு நிறுவனத்துக்கு போனாலும், அரசு துறை நிறுவனமாக இருக்கலாம், தனியார் துறை நிறுவனமாக இருக்கலாம், ஒரு சில நிறுவனங்கள் தவிர நேர விரயம் என்பது மிக மிக அதிகமாக காணப்படுகிறது. வேறு விடுமுறை நாட்கள் அதிகம் என்பது இன்னொரு பக்கம். அந்த விடுமுறை நாட்கள் தவிர்ந்த ஏனைய நாட்களிலே வேலை செய்வதாக இருந்தாலும் கூட தங்களுக்கு தரப்பட்ட வேலையை சரியாக செய்ய முடியுமாக இருந்தால் அது கூட பெரிய ஒரு விஷயமாக நான் பார்ப்பேன்.
ப்ரொஸ்காஸ்டினேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்தந்த செயல் அங்கங்கே செய்கிறது. இது நமது ஆரம்ப கல்வியிலிருந்து பொதுவாக நமக்கு அது ஒரு ஒரு மறைமுகமான ஒரு கருவியாகவே நமக்கு புகட்டப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ சிந்திப்பது, தனி இருக்கிறது இப்படியாக நாங்கள் பழக்கப்பட்டுட்டோம். இதை உடனடியாக மறுசீரமைப்பு செய்யாமல் நமது சமூகத்தை இந்த தொழில்துறையோடு சார்ந்த திறன் பங்களிப்பு கொண்டு வருவது கடுமையாக போயிரும் அல்லவா? இலங்கையை பொறுத்த மட்டிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இலங்கை ஒரு சின்ன பொருளாதாரம். அதே வேளையிலே சிறிய ஒரு ஒரு நாடு. சிறியோட நாடு என்று சொல்வதும் தவறு. ஏனென்றால் இங்கிலாந்தினுடைய ஒரு பகுதி முழுவதும் சேர்த்தால் இலங்கைக்கு சமனாக இருக்கும். சுவிட்சர்லாந்தினுடைய 3 மடங்கு. 3 மடங்கு. ஆக அப்படி பார்க்கின்ற போது இலங்கை அவ்வளவு சிறிய நாடுன்னு சொல்வதற்கு இல்லை. பொருளாதாரத்திலே சிறிய நாடு. ஒரு 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 டவுன் தானே சிங்கப்பூர். அப்படி இருந்தும் கூட அவர்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றார்கள். ஆக என்ன தேவை என்றால் ஒரு முறையான அரசியல் ஒரு ஒரு தலைமைத்துவம் அவசியம். அந்த தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுக என்று சொல்ல மாட்டேன், அதை நம்புகின்ற ஒரு 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 ஆளணி தேவை. அது சரியான பொருளாதார கொள்கைகளோடு இயங்குகின்ற போது தான் அந்த பொருளாதாரம் இயங்க முடியும் தொடர்ச்சியாக. சிங்கப்பூர் போன்ற பொருளாதாரங்கள் வந்து வலியிலிருந்து மீண்டு வந்த பொருளாதாரங்கள். இந்த இலங்கை பொருளாதாரம் அப்படி அல்ல. இலங்கை மக்கள் வலி என்பதை அனுபவித்தது மிக குறைவு. ஆகவே இலங்கை பொருளாதாரத்தை வளர்த்தெடுப்பது என்பது அவ்வளவு சிரமமான காரியம் இல்லை. ஆனால் அதற்கு சிறந்த தலைவர்கள் தேவை, சிறந்த ஆளணி தேவை, சிறந்த முன்மாதிரிகள் தேவை. இவை இந்த என்ன நாங்கள் 3 மிகப்பெரிய நாடுகளினுடைய கட்டுப்பாட்டுகள் இருந்திருக்கிறோம். இறுதியாக இங்கிலாந்து, அதுக்கு முன்னர் ஒல்லாந்து, அதுக்கு முதல் போர்த்துகீஸ். இந்த போர்த்துகேயனுடைய இந்த வாழ்க்கை முறை அதிகமாக இலங்கையர்களுக்கு இருக்கிற ஒரு கேள்வி எனக்கு நகைச்சுவை. இதுகளுக்குள்ள ஒரு நகைச்சுவை மாதிரி என்னென்றால் பொழுதுபோக்குகளுக்கான வாய்ப்புகளை நாங்கள் அதிகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இல்லை ஏனைய நாடுகளோடு. அது இன்னொரு விஷயம் எப்படின்னு சொல்லலாம், நெவர் கெலுனாத் பேண்ட் ஜோன். எது என்னவாக இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். அது நல்லது. நல்லது. ஒரு வகையில் என்ன பிரச்சனை வந்தாலும் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை கழிக்கின்ற ஒரு கூட்டமாக இலங்கையை நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இது எங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பதுக்கு உதவ போகுது? இலங்கையினுடைய நாங்கள் 100 ரூபாய் வருமானம் வருகின்ற போது அதிலே 80 ரூபாயை செலவழித்து 20 ரூபாயை சேமிக்கின்ற மக்கள் கூட்டம் சராசரியாக இருக்கின்ற நாடு. ஆனால் ஜப்பான் போன்ற நாடுகளிலே அது 55%. ஆகவே சேமிப்பை விட வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக நாங்கள் அதிகம் செலவிடுகின்ற ஒரு நாடு. எனவே அது சம்பந்தமாகவும் நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டிய எதிர்கால முதலீடு சார்ந்த அறிவியல் சிந்தனைகளை கொண்டு வருவதற்கு. சரி, இப்போ இந்த IMF அடுத்ததாக நாங்கள் இப்போது செப்டம்பருக்கு முகம் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சவால். இதற்கு இப்போது நாங்கள் நாடாக தயாராக இருக்கிறோமா? இலங்கையினுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்தை பொறுத்த மட்டிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த நிகழ்ச்சி திட்டம் எந்த அளவு போய் கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமாக பார்க்கின்ற போது பெரும்பாலும் ஒரு சில அந்த அடைவுகள் தவிர அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விஷயங்களிலே இலங்கை கணிசமான ஒரு 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 முன்னேற்றத்தை கண்டிருப்பதாக IMF கண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய சமூகத்திலே வல்னரபிள் என்று சொல்லக்கூடிய பாதிப்புற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவு பணம் ஒதுக்கி அவர்களுடைய வாழ்க்கையை சீராக்க வேண்டும் என்ற அந்த விஷயம் தவிர ஏனைய விஷயங்களிலே மத்திய IMF அதுக்கு காரணம் இந்த நவர்கள் பேண்ட் ஜோன் தான். ஆமாம், அது எப்படியா இருந்தாலும் மக்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பாரு. அப்படியான நம்பிக்கையிலே அந்த திட்டங்கள் நகர்கின்றன. ஆகவே இலங்கையை பொறுத்த மட்டிலே இலங்கை IMFனுடைய அந்த நிகழ்ச்சி திட்டத்திலிருந்து விலகவில்லை. கூடிய நிலைமை இருப்பதாக நம்பப்பட்ட இந்த அரசாங்கம் வருகின்ற அந்த காலப்பகுதியின் கூட பதவிக்கு வந்த உடனேயே அவர்கள் கண்டுகொண்டார்கள் இதிலிருந்து விலகுவது என்பது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும். வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார். எனவே 2027 ஆண்டு வரை ஆரோக்கியமானதும் கூட தானே சார் இந்த நிலையில் வேறு வழியே இல்லை. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கின்றோமே, அரசாங்கம் ஒன்று மாறினால் பொருளாதார கொள்கை மாறும் என்றது இப்போது ஓரளவுக்கு இல்லாமல் மாற்றமடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போகக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஆனால் 2027 ஆண்டுக்கு பின்னர் இந்த கடன்களை மீளச் செலுத்த ஆரம்பிக்கின்ற போது இப்போது இருக்கின்ற இந்த சூழல் என்ன நிலைமைக்கு மாறும் என்பது சம்பந்தமாக இப்போது எதுவும் எதிர்கூற முடியாத சூழல் இருக்கிறது. குறிப்பாக இதைவிட மோசமான ஒரு பொருளாதார நெருக்கடியை இலங்கை எதிர்கொள்ளும் என்று சில பொருளியல் அறிஞர்கள் எச்சரிக்கிறார்கள். இதிலிருந்து விலகிச் செல்வோமாக இருந்தால் இதைவிட கடுமையான பொருளாதார கொள்கைகளை நாம் அமுல்படுத்த வேண்டும் என்ற ஒரு 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 குரலும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே பொதுமக்கள் அரசாங்கத்திடமிருந்து நல்ல பலாபலன்களை, அதாவது தங்களுக்கு தேவையான சில சலுகைகளை, விலை குறைப்புகளை, இது போன்ற விஷயங்களை எதிர்பார்ப்பது என்பது முடியாது, இப்போதைக்கு முடியாது. ஆனால் இன்று காலையில் வந்த செய்தி மின்சார சபையை தனியார் மயமாக்குவது போன்று
இனிவரும் காலங்களிலே சர்வதேச நாணயங்கள் கூறிய சில கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்க போகும்போது சரிவர வாய்ப்பு இருக்கிறது தானே? இல்லை, நீங்கள் இப்படி பார்க்கலாம். ஏனென்றால் முன்னைய அரசாங்கங்கள் பதவியில் இருக்கின்ற போது இந்த தனியார்மயமாக்கல் மற்றும் ஏனைய இந்த ஒழுங்குறுத்தல்களை தளர்த்தல் போன்ற அந்த விவகாரங்களுக்கு வீதியில் இறங்கி போராடிய கட்சி தான் இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கிறது. ஆகவே அவர்களுக்காக இல்லை இல்லை, அந்த போராடுவர்கள் இடமே அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டால் அவற்றை அவர்கள் செய்வது இலகுவாக இருக்கும். அப்படி என்றால் இப்போது சாதாரணமாக பாடசாலையில் ஆசிரியர் செய்கிற வேலையை தான் மக்கள் நீங்கள் சொல்லுகிறீர்கள் வாக்காக செய்திருக்கிறார்கள். ஆமாம், என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். குலப்படிகார பிள்ளையை மானிட்டர் ஆக்குவது சுருக்கமாக சொன்னால் அதுதான். இப்போ அவர்கள் சிறப்பாக செய்வார்கள் என்ற நம்பிக்கை ஐஎம்எஃப் போன்ற நிறுவனங்களுக்கு இருக்கிறது. மக்கள் அதை பற்றி குறை சொல்லவும் முடியாது. இப்போது திட்டம் என்று பொருளாதாரத்தை வலுவாக்குற உள்ளக திட்டம் என்று ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டீர்களா ஒரு பொருளியல் நிபுணரா? எனக்கு தெரிந்த வகையிலே இல்லை. நாங்களும் பார்க்கின்றோம் இதை பொருளாதார அரசாங்கம் முன்கொண்டு செல்லுகின்ற பொருளாதார திட்டம் என்ன, கொள்கை என்ன போன்ற விவகாரங்களை நாங்கள் சற்று பார்ப்பதற்காகவாவது தாருங்கள் என்று கேட்கின்றோம். இன்னும் வந்த பாடில்லை. அதே நேரம் இப்போது தனியார் மயமாக்கினால் நாடு முன்னேற்றி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உங்களோட அனுபவத்திலே? என்னை பொறுத்தவரையிலே இந்த நிறுவனங்கள், குறிப்பாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ், மின்சார சபை, மற்றது இன்னும் ஒரு நிறுவனம் இருக்கிறது. இப்போ இவை போன்ற நிறுவனங்கள், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம், இந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவிலே அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்துகின்ற நிறுவனங்களாக இருந்திருக்கின்றன. ஆகவே இவற்றினுடைய நட்டத்தை ஒன்றில் குறைக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவற்றை மறுசீரமைக்க வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் தனியார் துறைக்கு வழங்க வேண்டும். தனியார் துறை நிறுவனங்களாக இவற்றை மாற்ற வேண்டும். அரசுக்கும் சொந்தம், தனியாருக்கும் சொந்தம். நல்ல உதாரணமாக சார், இப்போ சிபெட்கோ நட்டமடையும் நேரம் ஐஓசி லாபம் அடைஞ்சதை உதாரணமாக எடுக்கலாம். நிச்சயமாக என்றால் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசு துறை நிறுவனம் என்று வருகின்ற போது அங்கே தொழிற்சங்கங்கள் மிக செல்வாக்கு அதிகம். இது போன்ற விஷயங்கள் அதிகம். இல்லை, தனியார் நிறுவனங்களாக இதை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் யார் என்று பார்த்தால் தொழிற்சங்கவாதிகள் அவர்களால் இருப்பார்கள். அப்போ இந்த தொழிற்சங்கங்களுடைய எதிர்ப்பை மீறி இதனை செய்வதென்பது அவ்வளவு இலகுவான காரியம் அல்ல. நான் 2 விஷயங்களை சொல்லியிருக்கிறது. இது இந்த மின்சார சபையை பொறுத்த மட்டிலே 4 நிறுவனங்கள் இருக்கின்றன. நீங்கள் விரும்பிய நிறுவனத்துக்கு போய் சேரலாம். அப்படி முடியாவிட்டால் விஆர்எஸ் வாங்கிட்டு போகலாம், நாங்கள் காசு தந்து அனுப்புவோம் என்று சொல்லுகிறார். இப்போது உங்கள் பகுதிக்கு வர்ற கல்வியல், அதாவது கல்வியல் துறை சார்ந்து பார்ப்போம். கல்வியல் துறையில் மிக இலவச கல்விக்காக மிகப்பெரிய ஒதுக்கீடு அரசாங்கத்தால் செயற்படுத்தப்படுது. இப்போ கல்வியலையும் தனியாருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள்? ஏற்கனவே தனியார் துறை தான் இருக்கிறது. ஒரு சில இருக்கின்றன, ஒரு பகுதி இருக்கிறது. அரசாங்கத்துறையினுடைய கல்வியை பொறுத்த மட்டிலே நாங்கள் அதை இப்படி பார்க்கலாம். இன்று வளர்ச்சியடைந்த நாடுகள் என்று பார்க்கின்ற இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட அரசு, குறிப்பாக ஐரோப்பாவிலே அரசு பல்கலைக்கழகங்கள், ஃபின்லாந்து எடுத்துக்கொள்வோம், அரசு பல்கலைக்கழகங்கள் தான் அங்கே இருக்கின்றன. ஒல்லாந்திலும் அரசு பல்கலைக்கழகங்கள் மாத்திரம்தான் இருக்கின்றன. ஆகவே இந்த நாடுகளிலே இந்த இலவச கல்வி என்பதை அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இலவச கல்வியின் மூலமாக பெறுகின்ற நன்மை சமூகத்துக்கு கட்டாயம் போய் சேரும் என்கின்றதையும் உறுதிப்படுத்துகிறார்கள். இங்கே அதற்கு இல்லை, அதற்கான இது இல்லை. வெறும் குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள், வெளியிலே வருகின்ற மாணவர்களுக்கு தொழிலுக்கு செல்லக்கூடிய நிலைமையிலே இல்லை என்று. யாரை குற்றம் சொல்ல வேண்டும்? கல்வி திட்டத்தை அமல்படுத்தி சொல்ல வேண்டும். அடுத்தது, பல்கலைக்கழகங்களை பொறுத்த மட்டிலே சந்தைக்கு தேவையான மாணவர்களை அனுப்புவது பல்கலைக்கழகங்களுடைய வேலை அல்ல. அது கவலைக்கிடமான செய்தி சார். பல்கலைக்கழகங்கள் பண்ணுங்கள், வொகேஷனல் ட்ரைனிங்ஸில் ட்ரெயின் பண்ணி கொண்டு வர ஆக்களும் இலங்கையில் வேலை செய்கிறத விட வெளிநாட்டுக்கு தான், மத்திய கிழக்குக்கு போய் தான் வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமா, இதுதான் யதார்த்தம். நிச்சயமா. அப்போ இது இந்த புறச்சூழல், இந்த கலை யதார்த்தம் என்னவென்று சொன்னால், இலங்கையிலே திறமையானவர்கள் இல்லை என்று அர்த்தமில்லை. இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்கொண்டு செல்லக்கூடிய மாநில வளம் இங்கே அதிகமாக இருந்தது, இன்னும் சற்று இருக்கிறது. இது சென்று விட்டால் அடுத்து வருகின்ற காலப்பகுதியில் இலங்கை பொருளாதார வளர்ச்சியை எய்த முயற்சிக்கின்ற போது மிகப்பெரிய மனிதவள தட்டுப்பாட்டை எதிர்நோக்க வேண்டி வரும். நன்றி சார். ஒரு 50-60 நிமிடங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய சுழற்சியை நாங்கள் பார்த்து விட்டோம். நீங்கள் அத்தனைக்கும் சிறப்புற எளிமையாக விரைவான பதில்களை தந்தீர்கள். நான் நினைக்கின்றேன் இன்றைய நிகழ்ச்சி பலருக்கு ஒரு ஐ ஓப்பன்.
நிச்சயமாக என்ன உண்மையாக பொருளாதாரத்தில் என்ன நடக்குதுன்ற விடயத்தை நிச்சயம் கற்றுக் கொடுக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகுதி படைக்கும். இதோடு நாங்கள் தொடர்ந்தும் நமது அட்வொகேட்டாவினுடைய பொருண்மையத்தில் இதே போன்ற தலைப்புகள் மூலமாக, ஏனென்றால் பொருளாதாரம் தான் ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு, பக்கபலம், அதுதான் அத்தனை செயற்பாடையும் முன்னிறுத்தும் என்ற நம்பிக்கையை நாங்கள் கொண்டு வரலாம். அதை சிறப்புறமக்காக கருத்தியலாக தந்த கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களுக்கும் ஒரு மனப்பூர்வமான நன்றிகளை. நன்றி. நன்றி சார். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.